Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான மதுரை தண்ணி சட்னி. அதுவும் தேங்காய் இல்லாம பண்ண போறோம். தேங்காய் இல்லாத சட்னியை எப்படி ஈஸியா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க அடுப்புல பேன்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுல நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி இதுல போட்டுருங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதுல போட்டுடலாம். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் உடைச்ச கடலையை போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தண்ணி லேசாக ஊற்றி இதை கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. இது 5 to 10 மினிட்ஸ்குள்ளே நம்ம இந்த சட்னியை பண்ணிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ தாளிச்சு விட்டுற போகிறோம். இப்போ தாளிப்பு சட்டியில் நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌன் ஆனாதான் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறத ஒரு பவுலில் ஊற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டி கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் தேங்காய் போடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.